Very good morning to all. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we have special training. ட்ரைனிங்கோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் இன்னைக்கு. இந்த ட்ரைனிங் நமக்கு கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கிரேட் ட்ரெயினர் சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் அசோக் சுந்தரராஜன் சார் அவர்கள் நம்முடைய ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. லீடர்ஸ் ஒரு 1 or 2 minutesல இன்னும் வரக்கூடிய நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது ஃபாலோ பண்ண வேண்டியிருச்சுன்னா ஃபாலோ பண்ணிருங்க. we are going to start the training. just remain பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. Now I am going to invite our great trainer senior area sales manager தமிழ்நாட்டுல வெஸ்டீஜ் வியாபாரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை லீடர்ஸ்க்கும் எப்ப கேட்டாலும் எல்லா சப்போர்ட் எல்லா கோஆர்டினேஷனும் பண்ணக்கூடிய நம்மளுடைய சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அசோக் சுந்தரராஜன் சார் அவர்களை நான் இன்வைட் பண்றேன். சார் host பண்ணிட்டா சார், you can start this meeting sir. Right sir, fine, okay, thank you sir. sir full screen வருது இல்லையா? Yes sir. Okay, slides move ஆகுது இல்லையா? move ஆகுது sir. Dear students, good morning. நான் அசோக் பேசுறேன், senior area sales manager. லாஸ்ட் 2 days நம்ம பார்த்த செஷன் ஐ பிலீவ் டெஃபினட்டா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதோட அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் அதுதான் இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது அதை விடாம தொடர்ந்து அந்த முயற்சி எடுத்து நம்ம செய்யறது. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஈவன் சவுண்ட், இந்த சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கேட்கக்கூடிய அளவுல இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஆம்பிளிஃபை ஆகுது. ஒரு நார்மல் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சவுண்டை நார்மல் இருக்கக்கூடிய ஒரு சவுண்டை த்ரூ ஆம்பிளிஃபையரா நம்ம கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா பல அந்த டெசிபிள்ஸ் பெரும் அளவுல இன்க்ரீஸ் ஆகி நம்ம கொடுக்கக்கூடியது அந்த ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ அதே போலதான் இன்னைக்கு இந்த ஒரே ஒரு பிளான், தட் இஸ் கன்சிஸ்டன்சி, நிலையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுதான் இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், பட் அதை நம்ம எப்படி முறையா பயன்படுத்துறோம், இல்லை உண்மையிலே அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம அடையிறோமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு சின்ன பிளான் தான். இந்த பிளான் மூலமாக, இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு பிளான் மூலமாக நம்மளுடைய லைஃப்பை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும், எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் நம்ம அடைய முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடியதான் ஒரு பிரசன்டேஷன், இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. ஸோ பொதுவா பிஎல்சி அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வெஸ்டீஜ் 7 கோர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து இன்னைக்கு அம்பாசிடரா இருக்கக்கூடிய ராஜன் சார்ல இருந்து எல்லாருமே பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வெஸ்டீஜ் வியாபாரம் முழுக்கில் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஸோ டக்குன்னு அடுத்து 2 மாசம் 3 மாசம் 4 மாசத்துல அப்படியே நம்ம எல்லாத்தையுமே டோட்டலா மாத்திர முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஏன்னா இது முறையாக கண்டினியூஸா இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, முறையாக இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது விடாம தொடர்ந்து நம்ம பண்ணும்போது தான் அந்த சக்சஸ் அப்படிங்கிறத நம்மளால கரெக்டா அடைய முடியும். ஏன்னா பொதுவாக இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, நிறைய பேர் உள்ளுக்குள்ள வருவாங்க, ஆனா ஜெயிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் தான் ஜெயிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சிஸ்டம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கும் தொடர்ந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸை கரெக்டா நம்மளால கொண்டு போக முடியும். அப்போ இந்த 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸ்ல ஒரு விஷயம் நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூம். ஸோ கன்சியூம் அப்படிங்கிறது என்ன, நம்ம தான் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்டா நம்ம இருக்கும். வெஸ்டீஜ்ல கிட்டத்தட்ட 350 ப்ராடக்ட்ஸ் மேல இருக்கு. இதுல எத்தனை ப்ராடக்ட்ஸ் உண்மையில நம்ம பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட் கன்சியூமரா நம்ம முதல்ல இருக்கணும்னா இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்திருக்கோம்.
ஏன்னா இன்னைக்கு நம்ம வியாபாரம் பொறுத்த வரைக்குமே இது டைரக்ட் செல்லிங்னா என்ன, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்ன, வெஸ்டேஜ் அந்த எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத லீடர்ஸ் ஆல்ரெடி நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பொருளை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம ஒரு கன்சியூமரா மாறுறோம். யாராக இருந்தாலும் சரி, வெஸ்டேஜ்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைனாலும் சரி, நம்ம முதல்லயே நம்ம யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சியூமர் தான். ஸோ ஒரு வாடிக்கையாளர். இப்போ வாடிக்கையாளர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம டெய்லி வந்து எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம். இப்போ மார்க்கெட்ல போகிறோம், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறோம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெகுலராக வந்து நம்ம கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம மார்க்கெட்டுக்கு போய் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே முழுக்க முழுக்க நீங்க வெஸ்டேஜ்லேயே அவைலபிளா இருக்கு. ஒன்றில் ரொம்ப சிம்பிளா காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன பண்றோம், கையில கண்டிப்பா வந்து டீயோ காஃபி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த டீ காஃபியோட வாட்ஸ்அப் பார்ப்போம், இல்லை ஃபேஸ்புக் பார்ப்போம், இல்லை நியூஸ் பேப்பர் படிப்போம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்கம் அந்த டீயோ காஃபியோ இதை வந்து அப்படியே சிப் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். தண்ணி குடிக்கிற மாதிரி டக்குன்னு எடுத்து கடகடன்னு குடிச்சலாமே அப்படி நம்ம பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா வி வாண்ட் டு என்ஜாய் தட். அந்த என்ஜாய் பண்றது அப்படிங்கிறது என்ன, அந்த ஒரு சிப்பா அந்த காஃபியோ டீயோ நம்ம குடிச்சிட்டு கூடவே நம்ம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் இருக்கலாம், நியூஸ் பேப்பர் இருக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் நம்ம மைண்டுக்குள்ள கேதர் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஒரு காஃபியோ டீயோ அதை நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம யூஸ் பண்றோமோ அதே போலதான் வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதை முழுமையாக நம்ம என்ஜாய் பண்ணணும். வெஸ்டேஜோட டீ இருக்கலாம், வெஸ்டேஜோட காஃபி இருக்கலாம், ஸோ வெஸ்டேஜோட ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கலாம். எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் வந்து வெஸ்டேஜ்ல இருக்கு. இது எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணும்போதே உண்மையிலேயே அதோட பெனிஃபிட்ஸை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணும்போது தான் அதோட வேல்யூ என்னங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கன்சியூமர் இதுதான் வந்து பிகினிங். இந்த கன்சியூமர்ல இருந்து அடுத்த லெவல் நம்ம மாறுறோம். அந்த இடம் தான் என்ன சொல்றோம்னா சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்? இப்போ மார்க்கெட்ல போய் நம்மளும் எத்தனை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்குறோம், அடுத்த மாசமும் போய் நம்ம வாங்குறோம். வேற வேற பிராண்ட் மாசம் நம்ம போய் மாத்திட்டு இருக்கோமா? நிச்சயமா இல்லை. ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதே பிராண்டு அதே கம்பெனி அதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம வாங்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய பணத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கும். அதே போலதான் வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸை ஒன்ஸ் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேரிங். ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க, நமக்கே தெரியாம ஒரு 10 விஷயங்களை மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். அது நல்லதா கெட்டதா தேவையா தேவையில்லையா அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. பட் நம்ம லைஃபை மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றதுல என்ன தப்பு இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு கன்சியூமர்ல இருந்து அடுத்த லெவல் நம்ம மூவ் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் நம்ம மாறும். இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கக்கூடியதான் லிஸ்டிங். ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 250 நபர்களை அவங்க லைஃப் டைம்ல தெரியும். நம்ம பிறந்ததுல இருந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜஸ்லயுமே நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 250 பேர் வந்து நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு 250 பேர் அப்படின்னா நம்ம டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் ஆயிடுச்சு? 2500 பேர் ஆயிடுச்சு. இதுதான் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த லிஸ்டிங் நம்ம உட்காந்து நம்ம எழுதுறோம், பேர் எழுதுறோம். ஏன் அப்படின்னா ஹியூமன் மெமரி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கு. மேபி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தரா இருக்கலாம், அவரை நம்ம மறந்துருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம், பேசாம விட்டுருப்போம். ஒன்ஸ் அந்த லிஸ்டிங் பண்ணும்போதே நம்ம வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துரும். யாரை ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணணும், யாரை செகண்ட் கான்டாக்ட் பண்ணணும், யாரை 1 வீக் கழிச்சு கான்டாக்ட் பண்ணணும், யாரை 1 மந்த் கழிச்சு கான்டாக்ட் பண்ணணும். அப்ப அந்த எழுதி பார்த்து பழகும் போது என்ன ஆகுது, ஆணித்தரமாக நம்ம மனசுல வந்து இது பதியும். ஸோ அதுதான் அந்த லிஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன பார்க்குறோம், இன்விடேஷன். இன்விடேஷன் இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்ன, ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா அந்த மெசேஜை வந்து நம்ம பாஸ் ஆன் பண்றோம். 3 டேஸா இந்த ட்ரைனிங் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ட்ரைனிங்ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. வெல்னஸ் ட்ரைனிங் பார்ட் 1, வெல்னஸ் ட்ரைனிங் பார்ட் 2, இன்னைக்கு பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. அப்ப அந்த ஒரு இன்விடேஷன்ல அந்த கேட்ச் வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டீடைல்டா எல்லாத்தையுமே வந்து சொல்லுங்கிற அவசியமே இல்லை. வெஸ்டேஜ் 2004 துவங்கப்பட்ட கம்பெனி இன்னைக்கு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு. வெஸ்டேஜ்ல இத்தனை கோடிக்கணக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டா அங்க இன்வைட்டே பண்ணாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான தேவைகள் அப்படிங்கிறது இருக்கு.
அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களே பார்த்து உணரும் பொழுதுதான் இந்த பிசினஸ் அடுத்து நமக்கு வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா, இதுல நம்ம வளர முடியுமா முடியாதா, இந்த கன்க்ளூஷனுக்கு அவங்க தான் வர ஆரம்பிப்பாங்க. முதல்ல நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், அந்த ப்ரீலூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே அந்த ரிஜெக்ஷன் மோடுக்குள்ள போயிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா, இதெல்லாம் ஆள் பிடிக்கிற பிசினஸ், இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு அந்த ரிஜெக்ஷன் மோடுக்கு ஃபர்ஸ்டே அவங்க போயிடுறாங்க. அப்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்விடேஷன் அடுத்ததா அவங்கள மீட்டிங்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும். ஸோ ஒன்ஸ் வராங்களா இந்த 1 hour 1.5 hours மேக்ஸிமம் டைம். ஸோ அந்த டைம்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள், ஸோ அதுதான் சிஎன்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்றோம். அதுக்கு அடுத்ததா ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் இருக்கு, விஐபி இருக்கு, விஎல்சி இருக்கு. இப்போ எல்லாமே நம்ம டிஜிட்டலாகவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய மக்களை வந்து அவங்கவுங்க இடத்துலயே நம்ம ரீச் பண்ணக்கூடியதான் இந்த டிஜிட்டல் உலகம். ஸோ இந்த கொரோனா பீரியட்ல லாக்டவுன் இருந்தாலும் சரி, பட் ஸ்டில் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்களை நம்மளால ஈஸியா வந்து ரீச் பண்ண முடியுது ஜஸ்ட் ஒரு மொபைல் போன் மூலமாக. அந்த மீட்டிங்ஸ் உட்காரும் போது தான் அவங்களால முழுமையாக ஒரு விஷயத்தை கிரகிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன, டீம் ஒர்க். டீம் ஒர்க் இஸ் ட்ரீம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால்கட்டி லா இல்ல பால்கட்டி பிரின்சிபல் அப்படின்னு பார்ப்போம். இந்த பால்கட்டி பிரின்சிபல் என்ன சொல்லக்கூடியதுன்னா, ஒரு நபர் 100% உழைப்ப போடும்போது வரக்கூடிய ரிசல்ட் என்ன, 100 பேர் 1% உழைப்ப போடும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன. மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், ஒரு நபர் 100% உழைப்ப போட்டாதான் ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ரைட், நானும் ஒத்துக்கிறேன். ஒரு நபர் 100% உழைப்ப போட்டாதான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, எத்தனை வருஷம் ஒரே நபர் 100% உழைப்ப போட முடியும்? மேபி ஒரு வருஷம் போடலாம், 2 வருஷம் போடலாம். அந்த 2 வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிருவாங்க, கண்டிப்பா ஒரு ஒரு டயர்ட்னஸ் வந்துடும், ஒரு சலிப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா அவர் மனசுல என்ன தோணுது, நம்மளே ஃபுல்லா கஷ்டப்படுறோம், நம்மளே உழைக்கிறோம், அதுக்கான ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு வரல. அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மோடுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப 2வது இருக்கக்கூடிய பிரின்சிபல் யோசிச்சு பாருங்க, 100 பேர் 1% உழைப்ப போட்டா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன. ஆரம்பத்துல பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, இது என்ன பெருசா வரப்போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் அந்த எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜ் டு த பவர் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பார்க்கிறோம் பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன கணக்கு தான், 4 + 4 பிளஸ் பண்ணும்போது என்ன வரும், 8 அப்படின்னு வரும். அதே 4 to the power of 4 எக்ஸ்போனென்ட்டா கொண்டு போகும்போது என்ன ஆகுது, 4 × 4 × 4 × 4, ஸோ 256 மல்டிப்ளை ஆகும். இப்ப 256 பேர் ஒரு குழுவுல இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த கணக்குப்படி நம்ம பார்க்கும்போது, அப்ப 256 பேர் 1% உழைப்ப போடுறாங்கன்னா, அப்ப 256 மணி நேரம் இந்த இடத்துல டோட்டல் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த 256 மணி நேரத்துக்கான உழைப்பு அப்படிங்கிறத பல மடங்கு அதிகமாகும். ஆரம்பத்துல பார்க்கும்போது இது ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி நமக்கு தோணும். பட் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம டீம் வளர 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 அந்த எக்ஸ்போனன்சினா என்ன, எக்ஸ்போனன்ஷியல் ரிசல்ட்ஸ் என்னன்னு நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த டீம் ஒர்க் இஸ் a ட்ரீம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரே நபர் 100% உழைப்பு போடும்போது 1 வருஷம் 2 வருஷம் மேக்ஸிமம் அவங்களால புஷ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஆனா அதே 100 பேரு 1% உழைப்ப போடும்போது அவங்களுக்குள்ள இன்னும் அதிகப்படியான எனர்ஜி இருக்கும். அப்ப 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் கூட அவங்களால ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் அந்த ஏஜ் ஃபேக்டரும் இருக்கு, 2வது டைம் ஃபேக்டரும் அந்த இடத்துல அடங்கி இருக்கு. இன்னொன்னு, அவங்களால நினைக்கக்கூடிய விஷயங்களை பல பேர் மூலமாக சாதிக்கக்கூடிய தன்மையும் அந்த இடத்துல ஏற்படுகிறது. அதனாலதான் டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் இந்த டீம் ஒர்க், நம்ம ஒரு டீம் கரெக்டா நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம செய்ய வேண்டியதுன்னா ஃபாலோ அப் அண்ட் ஃபாலோ த்ரூ. ஃபாலோ அப் யாரை ஃபாலோ பண்ணும், நம்முடைய அப்ளைன்ஸை ஃபாலோ பண்ணும்.
ஏன்னா அவங்க எத்தனையோ விஷயங்களை சந்திச்சுதான் அடுத்தடுத்து படிப்படியாக முன்னேறி மேல போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்க, நான் இதுக்கு அப்ளைனை ஃபாலோ பண்ணணும், நான் வந்து அப்ளைனுக்காக நான் இதுக்காக உழைக்கணும், நான் உழைச்சா அப்ளைனுக்கு தானே பணம் போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அது அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு டவுன்லைனா இருக்கக்கூடிய ஒருத்தர் நாளைக்கு வேற ஒருத்தருக்கு அப்ளைனா மாறுவாங்க. ஸோ எந்த இடத்துல பார்த்தாலுமே ஒரு டவுன்லைன் அப்படிங்கிறவர் அடுத்ததா அப்ளைனுங்கிற இடத்துக்கு மூவ் பண்ணி போறாரு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அப்ளைனுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, நம்ம கீழே இருக்கிறவங்க எதுக்காக அப்ளைனுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா, அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுறது யோசிப்பாரு. அப்ப நமக்கு என்ன தேவை? நம்ம மேல இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள், ஏற்கனவே அந்த வெற்றி அடைஞ்ச நபர்கள், அவங்க இந்த பிசினஸ் எப்படி கொண்டு போனாங்க, அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, அந்த சேலஞ்சஸ் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச் நம்ம டீமுக்குள்ள எப்படி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்றேன்னா, அப்ளைனை ஃபாலோ பண்ணுங்க. மென்டார் மேல இருக்கக்கூடிய ஒரு குரு. நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதுதான் குரு. நம்ம படிக்கும்போது குரு இருக்காங்க, நம்ம வேலை செய்யும்போது ஒரு குரு இருக்காங்க, நம்ம வியாபாரம் பண்ண ஒரு குரு இருக்காங்க, ஆன்மீக வழியில குரு இருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டா நம்ம பண்றோமா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம கேட்கிறோம். ஸோ அப்போ ஒரு குரு இல்லாம எதுவுமே வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடத்துல தான் ஒரு அப்ளைன் அப்படிங்கிறது இருக்காங்க. ஃபாலோ த்ரூ, யார்கிட்ட ஃபாலோ த்ரூ பண்ணணும்? நம்மளோட டவுன் லைன்ஸ்க்கு ஃபாலோ த்ரூ பண்ணணும். ஸோ கரெக்டான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச் நம்ம கிட்ட கிடைக்குதா, அந்த அப்ரோச்சை கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க சக்சஸ் அடையறதுக்காக நம்ம ப்ரமோட் பண்ணணும். இந்த 7 ஸ்டெப்ஸ் இதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வெஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இனிஷியலா இதை வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம். பட் ஒன்ஸ் இதை தொடர்ந்து நம்ம பண்ணும்பொழுது இது நமக்கு ஈஸியா நம்மளால செய்ய முடியும். அப்ப இந்த பார்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெறும் ஒரு கன்சியூமர் இல்ல, கன்சியூமர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர் நம்ம மாறும் பொழுதுதான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பண்ண முடியும். ஏன்னா அந்த பிசினஸ் பொறுத்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம முழுக்குல சேர்ந்துட்டோம், நமக்கு நிறைய பேரை வந்து ஆட்களை வந்து ஜாயின் பண்ண வைக்கணும், அப்படியே கொண்டு போகலாம். அப்படியே மேபி திறமை இருக்கிறவங்க ஆர் இதை ஃபாஸ்டா வந்து அப்சர்வ் பண்ணி இதை கொண்டு போகக்கூடிய நபர்களுக்கு அது சாத்தியம். இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரங்க யார் வேணாலும் இந்த வியாபாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சில பேரால அதை ஃபாஸ்டா கொண்டு போக முடியும், சில பேரால அதை கத்துக்கிட்டு பொறுமையா தான் அவங்களால செய்ய முடியும். அப்ப இந்த 7 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் வெஸ்டேஜ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் 17 ஆண்டுகள் நம்ம நிறைவு செய்யக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்குமே டாப் லீடர்ஸா இருந்தாலும் சரி, கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் கௌதம் பாலி சார், தீபக் சூத் சார், co-founder and director of Vestige. So இவங்களும் இன்னி வரைக்குமே எம்பசைஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 7 ஸ்டெப்ஸ் தான். ரைட், இது ஒரு என்ட்ரி லெவல்ல இந்த 7 ஸ்டெப்ஸை நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது இதோட ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி மாறுங்கிறத நம்ம பார்க்கணும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஆஃபர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிறது என்ன, ஒரு மாதம் அந்த பிசினஸ் மந்த் ஸ்டார்ட் ஆகக்கூடிய தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ள நம்ம 100 பிவி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், மல்டிபிள் இன்வாய்ஸ்ல. இந்த ஆஃபர் கொண்டு வந்த டைப்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் கேஷ் பில்லா தான் இருந்துச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக அதுக்கு அடுத்தது என்ன மாறிடுச்சு, மல்டிபிள் கேஷ் பில் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்த 2ல இருந்து 12 தேதிக்குள்ள நம்ம செய்யக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது இது எல்லாமே அக்யூமுலேட் பண்ணி நம்ம 100 பிவி முடிக்கலாம். 4 மாதங்கள் தொடர்ந்து நம்ம 100 பிவி பண்ணும்போது 5வது மாதம் 2500க்கான ப்ராடக்ட் வவுச்சர் நமக்கு கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் வவுச்சர்ல நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அந்த லிஸ்டட்லயே கிட்டத்தட்ட 180 190 ப்ராடக்ட்ஸ் வந்து அதுல இருக்கு. அந்த 190 ப்ராடக்ட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஒரு சைக்கிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி 4 மாதங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த வவுச்சர் வாங்கிட்டு அடுத்த 5வது மாதத்திலிருந்து திரும்ப நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். அதே போல ஒரே மாதத்தில் நம்ம 4 கன்சிஸ்டன்சி ஆஃபர் கூட நம்ம செய்ய முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கன்சியூமர் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் டெஃபினட்டா யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது
நிச்சயமாக நீங்க ஒரு 10,000 15,000 நம்ம செலவு பண்ணி தான் இருக்கும். நம்ம செலவு பண்ணாம இல்ல. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? பொதுவாகவே வந்து ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டே போறோம், இல்ல ஹோல்சேல் ஷாப்க்கே நம்ம போறோம். இப்ப என்ன ஆஃபர் அந்த ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அப்போ ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல எவ்ரி 5th மந்த் நமக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் போது இதை விட வேற என்ன வேணுங்கிறத யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர். இன்ஃபேக்ட் இதுலயுமே இனிஷியலா அந்த லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு ரொம்ப பிரியப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ் இல்லாம இருந்தது. பட் அகைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ரெக்வஸ்ட்க்கு ஏத்தால் போல அடுத்ததா லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில் ஒரு 2 யூனிட், 20 சோப்பு, 10 ஜீட்டா ஸ்பெஷல் டீ இதுவுமே அதுல நமக்காக கொடுத்திருக்காங்க. அடிஷனலா இன்னொரு கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு. அதுதான் 60 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ 100 PV பண்ற மாதிரி தான் 60 PV. அந்த பிசினஸ் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள 60 PV நம்ம பண்ணும்பொழுது 4 மாதங்கள் தொடர்ந்து நம்ம பண்ணும்பொழுது 5வது மாதம் பிக்சட் ப்ராடக்ட்ஸ் ஒரு 5 ப்ராடக்ட் 1250 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் வந்து நமக்கு கிடைக்குது. அதுல இந்த பிக்சட் ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபரை பேஸ் பண்ணி இருக்கும். ரைட், மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு 100 PV அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய் வரும்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, 4 மாசம் நம்ம பண்ணும்போது 14,000 ரூபாய். 14,000 ரூபாய் சில பேர் நினைச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா, நான் வெஸ்டீஜ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதுல கிடையாது. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு வேண்டிய மளிகை நம்ம வாங்குறோம், சோப்பு, பேஸ்ட், டூத், காஃபி, டீ, இது மாதிரி எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து மாசம் மாசம் நம்மளுடைய மளிகை லிஸ்ட்ல கண்டிப்பாக அது வரும். அதே நம்ம த்ரூ வெஸ்டீஜ்ல வாங்க போறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. மாதம் மாதம் நமக்கு தேவையான பொருட்களை த்ரூ வெஸ்டீஜ் நம்ம வாங்க போறோம். அப்ப 4 மாதங்கள் நம்ம 14,000 ரூபாய் செய்யக்கூடிய செலவுக்கு 2,500க்கான வவுச்சர் நம்ம கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் யோசிக்கலாம், அது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. மேபி ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20% அவ்வளவுதான் இதுல மார்ஜின் நிக்குது. அந்த 15 to 20% மார்ஜினுக்காக நான் ஏன் 4 மாசம் நான் பண்ணணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். பட் ஒரு கன்சிஸ்டன்சி ஆஃபர் உண்மையிலேயே என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஒரு ரவுண்ட் ஃபிகரா என்ன பண்ணிருக்கேன்னா, அப்போ 100 PV ஒரு 3000 அப்படின்னு எடுத்திருக்கேன். மாதம் 3000 ரூபாய்க்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது அதுக்குன்னு ஒரு டிபி எம்ஆர்பி டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ எம்ஆர்பி டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 500 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட், ரீட்டைல் பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதே போல கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இருக்கக்கூடிய ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு போனஸ் எலிஜிபிள். ஒரு PV பண்ணாலே வந்து அதுக்கு நம்ம போனஸ் எலிஜிபிள் ஆகும். 30 PV நம்ம மாசம் கம்ப்ளீட் பண்ணணும். பட் நம்ம ஒரு PV ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட அந்த ஒரு PV-யா இருந்தாலுமே என்ன 5% அப்படிங்கிறது நமக்கு எலிஜிபிள். யோசிச்சு பாருங்க, மாதம் 3000 ரூபாய் நம்ம செலவு பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? ரீட்டைல் மார்ஜின்ல ஒரு 500 கிடைக்குது, ரீபர்ச்சேஸ்ல ஒரு 300, போனஸ் 5-11% இருக்கும் அப்படின்னா ஆவரேஜா ஒரு மாதத்திற்கு 200 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். 4 மாதங்கள் தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது, ரீட்டைல் ப்ராஃபிட்ல ஒரு 2000 கிடைக்குது, ஆஃபர் ப்ராடக்ட்ல ஒரு 1200, போனஸ் 5-11 பார்க்கும்போது 4 மாதங்கள்ல டோட்டலா ஒரு 800 கிடைக்கும். ஸோ இந்த 800 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பண்ணி நான் போட்டிருக்கேன். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம மக்கள் நம்ம டீம்ல இணைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஈஸி கால்குலேஷனுக்காக ஆவரேஜ் பண்ணி 200 அப்படின்னு எடுத்துருக்கேன். 5வது மாதம் நமக்கு ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்குது இல்லைங்களா, அந்த வவுச்சர் 2,500க்கான ஒரு வவுச்சர் கிடைக்கும் போது அதோட மதிப்பு அப்படிங்கிறது 3000. ரெண்டாவது ரீட்டைல் ப்ராஃபிட்ல ஒரு 2000, ஆஃபர் ப்ராடக்ட்ல ஒரு 1200, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல ஒரு 800. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 7000 நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் பெனிஃபிட். இப்ப யோசிச்சு பாருங்க, மாதம் 3000, ஸோ 4 மாதங்கள் நம்ம பண்ணும்போது 12,000 ரூபாய்
நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம த்ரூ வெஸ்டீஜ் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 12,000க்கு நம்ம கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன? 7,000. இப்ப கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58% லாபம் நமக்கு கிடைக்குது. இதை விட ஒரு பெஸ்ட் ஆஃபர் இன்னைக்கு மார்க்கெட்ல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எந்த இண்டஸ்ட்ரி எடுத்திருந்தாலுமே யாராலுமே இதை கொடுக்க முடியாது. நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் சராசரியாக பாதிக்கு பாதி தான், 50% தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பணத்திற்கான மதிப்பு. இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரோட உண்மையான பெனிஃபிட்ஸ். ஆரம்பத்துல பார்த்தோம், அது 14,000ங்கிறது 12,000 கூட வச்சுங்க, பிரச்சனை இல்லை. 12,000 அப்படின்னு பார்க்கும்போது 2,500 பொழுது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20% ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தோணலாம். ஆனா இப்போ உண்மையிலேயே நம்ம கவனிச்சோம்னா கிட்டத்தட்ட 50% மேலாகவே நமக்கு லாபம் கிடைக்கக்கூடியது. இந்த லாபம் யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு கன்சியூமர் ஃபர்ஸ்ட் மந்த் ப்ராடக்டை வாங்குறாங்க, பயன்படுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கும்போது 2வது மாசம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமரை வாங்குறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் முக்கியமாக இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த மாதிரி நான் வெஸ்டீஜ்னு பேசினா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க. எம்எல்எம்னாலே ஆள் பிடிக்கிற பிசினஸ், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, எனக்கு பேச வராது, எனக்கு யாருமே தெரியாது, இது மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம எதுக்கு வந்து வெஸ்டீஜ், எம்எல்எம், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம முதல்ல பேசணும்? இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில நான் போய் ப்ராடக்ட் வாங்குறேன், மாதாந்திர மளிகை வாங்குற மாதிரி அந்த கம்பெனியில போய் நான் ப்ராடக்ட் வாங்குறேன். 4 மாசம் நம்ம வாங்கும் பொழுது 5வது மாதம் எனக்கு கிட்டத்தட்ட பாதிக்கான ஒரு பெனிஃபிட் வந்து எனக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச நீங்களும் மாதாந்திரமா வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க வாங்குறீங்க. அப்ப இந்த பெனிஃபிட் உங்களுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது அப்படிங்கறதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வாங்கி பாருங்க, சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த கம்பெனில இந்த ப்ராடக்டை வாங்கி பாருங்க. இது சொன்னாலே போதுமே, இதுக்கு கம்பெனியோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காங்கிறது யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆரம்பத்துல யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் என்ன மாதிரி மோட்ல இருக்கும் அப்படின்னா, ரிஜெக்ஷன் மோடுக்குள்ள இருக்கும். அண்டர்ஸ் அண்ட் அன்டில் அது நம்மளுடைய தேவையாக இருக்கிற வரைக்கும், அதான் நீட் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீட் பேசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதுலதான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம காமிப்போம். அது படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுலதான் நம்ம அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுப்போம். அப்ப வெஸ்டீஜை பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை, கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தி நம்ம பேசினாலே போதும். ஒன்ஸ் மக்கள் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்களா, ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிக்கிறாங்களா, இந்த பெனிஃபிட்டை பார்க்கும் பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அடுத்து மாறக்கூடிய நிலை, அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் வெஸ்டீஜ்ல ஐடி போட்ட எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. எப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர் அடுத்த லெவல் நான் மூவ் பண்ணணும், இதுல தான் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுறாங்க. நம்ம பேர், நம்ம டைட்டில் வேணா டிஸ்ட்ரிபியூட்டர், வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு இருக்கலாம். பட் உண்மையிலேயே நம்மளுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைச்சு நம்ம அடுத்ததா கொண்டு போறோமா? அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்ட் அட் 8%. இந்த ஃபாஸ்ட் அட் 8% அப்படிங்கிறது என்ன? ஜென்ரலா நம்மளுடைய பிவி சார்ட் படி பாத்தீங்கன்னா 600 பிவிலேருந்து 2499 பிவி வர வரைக்கும் 2வது ஸ்லாப் வரும், 8% ஸ்லாப் வரும். அப்போ ஒருத்தர் உள்ளுக்குள்ள வந்து படிப்படியாக பண்ண ஆரம்பிச்சு பிபி அக்யூமுலேஷன் அவங்க டெவலப் பண்ணலாம். 5%லேருந்து அடுத்தது 8% போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் சில பேர் நான் ரொம்ப டைனமிக்கான பர்சன் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த கேப்பை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்து தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 8%. ஜெனரல் 600 பிவி நம்ம டச் பண்ணும்போது என்ன ஆகும், 8% அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 8% பண்றது என்ன, 282 பிவி பண்ணா ஃபாஸ்ட் ட்ராக் 8%. ஒரு ரவுண்ட் ஃபிகர் என்ன பண்ணிருக்கேன்னா 300 பிவி அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிருக்கேன். அப்ப
அப்போ 600 பிவி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம பாதிக்கு பாதி 300 பிவி பண்ணாலே 2வது ஸ்லாப்ல இருக்கக்கூடிய 8% நம்ம ரீச் ஆகிறோம். இந்த 8% ரீச் ஆகிறதுக்கு இந்த 300 பிவி இன்டு ஆவரேஜா 30 ரூபாய் அப்படின்னு போட்டு பாருங்களேன். அப்போ 9,000 ரூபாய். இந்த 9,000 ரூபாய் ஒரு தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்ல தனிநபர் ஒரே மாதத்துல அவங்க வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கணுமா? அவசியமே கிடையாது. கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணாலே போதும். நீங்க 100 பிவி பண்றீங்க, உங்க கீழே ஒரு 2 பேர். ஏன்னா மத்தவங்களுக்கு எப்ப இந்த பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம தோணுதோ அந்த நபர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்க 100 பிவி கீழே இருக்கக்கூடிய 2 பேர் 100 பிவி பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாவே 300 பிவி ஆயிடுச்சு. 300 பிவி அப்படின்னா நீங்க ஃபாஸ்ட் 8%. ஸோ இந்த ஃபாஸ்ட் 8% ஸ்ட்ரெயிட்டாவே 2வது ஸ்லாபுக்குள்ள நுழைறீங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வவுச்சர் 750 rupeesக்கான வவுச்சர் நம்ம கொடுக்குறாங்க. இது ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையில, மளிகை கடையில, சூப்பர் மார்க்கெட்ல, ஹைப்பர் மார்க்கெட்ல, ஷாப்பிங் மால்ஸ்ல அங்க இங்க போய் நம்ம தொடர்ந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் இருக்கோம். பட் எந்த இடத்துலயாவது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? நிச்சயமா இல்ல. சரி, அங்கே நமக்கு ஏதாவது ரீட்டைல் ப்ராஃபிட்டோ இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆஃபர் மாதிரி ஏதாவது டிஸ்கவுண்டோ ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கா? நிச்சயமா இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு ஏதோ ஒன்று சம்திங் பண்ணா உண்டு, அவ்வளவுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்காக ஒரு குறிப்பிட்ட பிராண்டுக்காக பல வருஷங்களா நம்ம தொடர்ந்து ப்ராடக்ட் வாங்கித்தான் இருக்கும். அவ்வளவு தூரம் வாங்கி நமக்கு எந்த விதமான பெனிஃபிட் கிடையாது. பட் இந்த இடத்துல வெஸ்டீஜ்ல இந்த ப்ராடக்டை நீங்க மாத்தும் பொழுது லீடர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க கடையை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கடையை மாத்தி வெஸ்டீஜ்ல ப்ராடக்ட் வாங்கும் பொழுது ஃபாஸ்ட் 8% ரீச் ஆகும்போது ஒரு 750 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் நமக்கு கிடைக்குது. இதுக்கு பல மாதங்கள் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்டன்ட் ஒரே மாசத்துல ஃபாஸ்ட் 8% ஈஸியா முடிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகணும்? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது முதல்ல கன்சியூமர், அதுக்கப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர். ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா இருக்கிற இடத்துல தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா மாற முடியும். அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாறும்போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஃபாஸ்ட் 8%. இப்போ நம்ம மட்டும் தான் அதை செய்யணுமா? நம்ம டீம்லயும் இதை செய்ய வைக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கீழே ஒரு 3 பேர் இந்த ஃபாஸ்ட் 8% நம்ம முடிக்க வைக்கலாம். ஒரு மாதத்துல நம்ம ஒரு 100 பிவி, நம்ம கீழே ஒரு 2 பேர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கீழே ஒரு 2 பேர் வந்தாலே என்ன ஆயிடுச்சு? நம்ம ஒரு ஃபாஸ்ட் 8% அச்சீவரா நம்ம மாறுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபாஸ்ட் 8% அச்சீவரா நம்ம இருக்கும்போது நம்ம கீழே ஒரு 3 பேர்கள் ஃபாஸ்ட் 8% அச்சீவரா மாறும்போது 750 பிளஸ் 1000 ரூபாய்க்கான கூடுதல் வவுச்சர் நமக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, வெளியில நம்ம என்னவோ செலவு பண்ணி நம்ம ப்ராடக்ட் வாங்கினா கூட அதுக்கான பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லை. ஆனா அதே ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்ட் 8% நம்ம பண்ணும்போது நம்ம குழுவில் இருக்கக்கூடிய நபர்களை இதை பண்ண வைக்கும்போது உடனடியாக இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. 750 ப்ராடக்ட் வவுச்சர், 1000 ரூபாய்க்கான அடிஷனலா ப்ராடக்ட் வவுச்சர், இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற நிலையை நம்ம ரீச் ஆகும்போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுன்னா இந்த ஃபாஸ்ட் 8%. நம்ம டீம்ல இருக்கிறவங்களுமே இந்த ஃபாஸ்ட் 8% நம்ம பண்ண வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஃபாஸ்ட் 8% நீங்க முடிச்சு அடுத்தது நீங்க போகக்கூடிய இடம், அதுக்கு பேர் தான் சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டரா நம்ம செய்ய வேண்டியது இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிகினர்ஸ். உள்ளுக்குள்ள வரவங்க அந்த முறையாக இந்த சிஸ்டம், இந்த ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். வெஸ்டீஜ்ல இல்லாத ப்ராடக்ட்ஸே கிடையாது. ஈவன் பெஸ்ட் டீல்ஸ்ல வேணுமா, பெஸ்ட் டீல்ஸ்க்கு பிவி இருக்கு. ஸோ அதுல தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வேணாலும் அதுல இருந்து நமக்கு பிவி வந்து ஜென்ரேட் ஆகுது. அப்ப நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு ரூபாய்க்கும் நமக்கான ஒரு மதிப்பு, அந்த ரூபாய்க்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த வியாபாரம் பொறுத்த வரைக்கும் லீடர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க?
நம்ம கீழே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கீழே வந்து 6 லைன்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லீடர்ஸ் கரெக்டாக தான் சொல்றாங்க 6 ஒர்க்கிங் லைன் அப்படின்னு. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், 6 லைன் இருந்தா போறோம்னு நினைக்கிறோம். அப்ப இந்த வெறும் 6 லைன் மட்டும் நம்ம கீழே இருக்கும்போது என்ன ஆகும், 2 ஓடி போயிடும், 2 காணாம போயிடும், 2 செத்து போயிடும். அப்ப திரும்ப 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 நம்ம கீழே இந்த லைன்ஸை நிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே போராட வேண்டி இருக்கும். அப்ப நம்ம கீழே இருக்கக்கூடிய லைன்ஸை நம்ம திரும்ப நிக்க வைக்கிறதுல நம்மளோட கவனம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி பிசினஸ் அடுத்து டெவலப் பண்ண முடியும்? அப்ப யார் லைஃப் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு பண்றாங்களோ, அவங்க லைஃப்க்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களோ, அவங்கதான் நம்மளுடைய ஒர்க்கிங் லைன்ஸா மாறணும். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நீங்க கொண்டு வரக்கூடியது இந்த 6 ஒர்க்கிங் லைன்ஸ். நீங்களும் உங்க கீழே இருக்கக்கூடிய இந்த 6 ஒர்க்கிங் லைனும் ஒரு சின்ன கேம் விளையாடணும். எதை பேஸ் பண்ணி விளையாடணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர் பேஸ் பண்ணி விளையாடணும். முதல் மாதம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாபாரத்துக்குள்ள நீங்க வந்தீங்களா, ரைட், அந்த 7 ஸ்டெப்ஸ் இதை அட்ஹேர் பண்ணீங்களா, உங்களுக்கு 6 ஒர்க்கிங் லைன் கொண்டு வந்தீங்களா, நீங்க எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டியது செல்ஃப் கன்சம்ஷன். அந்த மாதம் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் 100 பிவிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. 7 பேரும் 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணும்போது 700 பிவி வந்து ஜெனரேட் ஆகுது. இந்த 700 பிவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, அந்த மாதம் ரீட்டைல் மார்ஜின்ல ஒரு 500 ரீபர்ச்சேஸ் ஆஃபர் ப்ராடக்ட்ல ஒரு கிட்டத்தட்ட 10% வரைக்கும் அதில் இருக்கு. அதில் ஒரு 250 முதல் மாதமே ஃபாஸ்ட் 8% ரீச் ஆறீங்க. ஸோ அதுல வரக்கூடிய ஒரு 468 பிளஸ் ஃபாஸ்ட் 8%க்கான வவுச்சர். ஸோ முதல் மாதம் கிடைக்கக்கூடிய டோட்டல் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1968. ஸ்ட்ரெயிட் அவே ஃபர்ஸ்ட் மந்த் இந்த டோட்டல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ சில பேர் யோசிக்கலாம், 700 பிவி இன்ட்டு 30 ரூபா அப்படின்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 ரூபாய். அப்ப யோசிக்கலாம், 21,000 ரூபாய் என்னோட டீம்ல பிசினஸ் நடந்திருக்கு, ஆனா எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா 2000க்குள்ள தான் இருக்கு. இது ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து தோணல அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். வெஸ்டேஜ் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகக்கூடிய பிசினஸ் கிடையாது. ஆரம்பத்துல எஃபர்ட் அதிகமா இருக்கும், சம்பாதிக்கிறதுல ரிசல்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். பட் இது படிப்படியாக முன்னேற 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 என்ன ஆகும்னா நம்ம எஃபர்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், வருமானம் அதிகமாயிட்டே வரும். இது வரைக்கும் நமக்கு எதுவுமே நமக்கு கிடைக்கல. நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு நம்ம கன்சியூமரா தான் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆனா அதே ஒரு கடையை மாத்தணும், வெஸ்டேஜுக்குள்ள வந்தோம். ஸோ வெஸ்டேஜுக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் முதல் மாதம் ஒரு குழுவா சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இது நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் இந்த பெனிஃபிட் பார்த்தோம். அடுத்து 2வது மாதம் நம்ம என்ன பண்ணணும், 7 பேர் இருக்கக்கூடிய நம்மளுடைய டீம் ஆளுக்கு ஒருத்தருக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் வித் ஜாயினிங் இதை வந்து நம்ம எடுக்கணும். 7 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, 7 பேரும் ஆளுக்கு ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும், 2வது மாதம் 7 பேர் அப்படிங்கிறது 14 பேரா உங்க டீம் மாறும். இந்த 14 பேரும் என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணணும். அப்ப இந்த 14 பேரும் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணும்போது 2வது மாதம் 1400 பிவி வந்து ஜெனரேட் ஆகுது. ஸ்டில் 2வது மாதம் அதே ஃபாஸ்ட் 8%ல தான் இருப்பீங்க. இந்த இடத்துல ரீட்டைல் ப்ராஃபிட் ஒரு 500, ரீபர்ச்சேஸ் ஆஃபர் ஒரு 250, பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஒரு 846. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1596 ரூபா. சில பேர் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் மாதமே பரவாயில்ல போல இருக்கே, ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து 2வது மாதம் இன்னும் இன்கம் குறையுதே அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட் 8% இது ஒன் டைம் தான், ஒன்ஸ் இன் லைஃப் டைம். அதுதான் அந்த ஆஃபர். 750 rupeesக்கான ப்ராடக்ட் வவுச்சர். ஸ்பெஷல் ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்கான அந்த ப்ராடக்ட் வவுச்சர். செகண்ட் மந்த் நடக்கக்கூடிய வியாபாரத்துக்கு நமக்கு டோட்டலா கிடைச்சிருக்கிறது இந்த பெனிஃபிட். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம பொறுமையாக நிதானமாக கரெக்டா சிஸ்டம் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும்.
ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம், எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ். 4 to the power of 4 அதை ஞாபகம் வச்சுங்க. 4 plus 4 அதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. மூன்றாவது மாதம் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 பேரும் ஆளுக்கு ஒருத்தருக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமாக வாய்ப்பை கொடுக்கணும். 14 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம் இப்ப 28 பேராக மாறும். 28 பேரும் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? 28 பேரும் 100 PV பண்ணும்போது 2800 PV உங்க டீம்ல டோட்டலா ஜெனரேட் ஆகுது. மூன்றாவது மாதம் அடுத்த போனஸ் நிலைக்கு போறீங்க. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல 10% போறீங்க. அதுவே கிட்டத்தட்ட 2772 அப்ராக்சிமேட்டா அதுல கிடைக்கும். பிளஸ் ரீட்டைல் மார்ஜின் அண்ட் ரீபர்ச்சேஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3500க்கு மேல பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்ப ஏதாவது தெரியற மாதிரி இருக்குன்னா எஸ் ஓகே, கொஞ்சம் லைட்டா தெரியற மாதிரி இருக்கு அப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பல வருஷங்களா வெளியில நம்ம ப்ராடக்ட் வாங்கினதுக்கு எதுவும் பெருசா கிடைக்கல. ஆனா ஒரு சின்ன மாற்றம் தான் பண்ணோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம். அதன் மூலமாக இந்த இடத்துல நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இடத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன இந்த பிரின்சிபல், ஒரு நபர் 100% உழைப்பை போட்டா ரிசல்ட் என்ன, 100 நபர்கள் 1% உழைப்பை போட்டா ரிசல்ட் என்ன. இந்த இடத்துல பாத்தீங்களா, நம்ம போடக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது என்ன, மாதம் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்றோம் வித் கன்சிஸ்டன்சி ஆஃபர். அதுக்கே இந்த இடத்துல நம்ம மாதம் மல்டிப்ளை ஆகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு லீடர்ஸ் எல்லாமே 1 lakh plus இன்கம்லாம் வாங்குறாங்களா? வாங்குறது அவங்களுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். பட் ரியல் பெனிஃபிட் ஆர் உண்மையிலேயே நம்மளோட ராயல்டி இன்கம் வரக்கூடியதான் அந்த பிசினஸ் பில்டிங் போனஸும் லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். ஸோ 3வது மாதம் நடக்கக்கூடிய இந்த வியாபாரம் 4வது மாதம் நீங்க என்ன பண்ணணும், இதே தான் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ஆஃபர் ஆளுக்கு ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். அப்ப 28 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம் இப்ப 56 நபர்கள் கொண்டதாக மாறும். 56 நபர்களும் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணும்பொழுது 5600 PV டீம்ல ஜெனரேட் ஆகுது. 4வது மாதம் 11% போனஸ் நிலைக்கு நீங்க மாறுறீங்க. ஏன்னா நார்மலா 5500 PV நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம அச்சீவ் பண்றோம். ஒன்ஸ் அந்த சைட் வால்யூம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா குவாலிஃபைடு பிரான்ஸ் டைரக்டர். அப்ப இந்த இடத்துல பிரான்ஸ் டைரக்டர் போனஸா கூடுதலாக ஒரு 4% நம்ம கிடைக்குது. அந்த 4% கிட்டத்தட்ட 7800க்கு மேல இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல ஒரு 3000 சில்லற, ரீபர்ச்சேஸ் அண்ட் ரீட்டைல் மார்ஜின் இது கூடுதலாக நமக்கு கிடைக்கும். 4வது மாதம் நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது 11,000க்கு மேல இருக்கும். ஸ்டார்டிங்ல பார்த்தோம் ரொம்ப கம்மியா தான் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்காம நமக்கு தோணுச்சு. பட் அதே அடுத்து நம்ம போகும்பொழுது அந்த எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ் அதோட ரியல் வேல்யூ என்னங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். 4வது மாதமே பிரான்ஸ் டைரக்டர் பண்ண முடியும். நீங்க போடக்கூடியது என்ன, 1% உழைப்பு. அந்த 1% உழைப்புங்கிறது என்ன, ஒரு ஸ்பான்சரிங் 100 PVக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர். இதை மட்டும்தான் செய்ய போறீங்க. 4வது மாதம் நடக்கக்கூடிய வியாபாரம் 5வது மாதம் என்ன பண்ண போறீங்க, இதே தான் பண்ண போறீங்க. 5வது மாதம் ஆளுக்கு ஒருத்தருக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை கொடுக்கும் பொழுது ஜாயினிங்ல அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் கொடுக்கும் பொழுது 112 பேர் உங்க டீம்ல இருப்பாங்க. அந்த 112 பேர் 100 PV பண்ணும்போது 11,200 PV டோட்டலா ஜெனரேட் ஆகுது. இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அண்ட் பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் இது மட்டுமே கிட்டத்தட்ட 21,000க்கு மேல இருக்கு. சாலிடா 5வது மாதம் 20,000க்கு மேல உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். பிளஸ் 5வது மாதம் உங்களுக்கு 2,500க்கான கிஃப்ட் வவுச்சர் இதுவும் கிடைக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பிசினஸ் அட்ராக்டிவா இருக்கா இல்லையா?
நம்ம எதுக்காக மத்ததை பத்தி பேசணும்? நம்ம ஜாயின் பண்றோமா அவங்கள்ட்ட நம்ம பேச வேண்டியது இதுதான். சிம்பிள் கன்சிஸ்டன்சி ஆஃபர். எப்படி வீட்டுக்கு பொருள் வாங்க போறீங்க, அந்த பொருளை வந்து வெஸ்டேஜ் மூலமா வாங்குங்க. வாங்கும்போது உங்களுக்கு இந்த லாபம் கிடைக்குது. சரி, எனக்கு பிசினஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களா, நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் அவங்க கிட்ட நீங்க மாதம் மாதம் செலவு பண்ணக்கூடிய பணத்தையே நீங்க ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம். இதை ப்ரொமோட் பண்ணாலே போருமே. அவங்க மாசம் 3000 4000 அவங்க ப்ராடக்ட் வெளில வாங்க போறாங்களா, அதை வெஸ்டேஜ்ல வாங்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ்ல இருந்து அவங்க ப்ராடக்ட் மாசம் மாசம் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது இருந்தாலே போருமே. பட் அந்த விதை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். அந்த விதையை நம்ம கரெக்டா சீட் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு இதே 20,000 வருமானம் வாங்குறதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நாயா பேயா அலையறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் ரெஸ்டே இல்லாம உழைக்கிறாங்க, ஓடுறாங்க. எத்தனை யங்ஸ்டர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்விக்கியில ஜொமேட்டோல அதுல இதுலன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க வண்டியில வெயில்ல மழையில எல்லாம் ஃபுல்லா சுத்திட்டே இருக்காங்க. ஈவன் ஒரு பார்ட் டைமா அவங்க இந்த வாய்ப்பை எடுத்து அவங்க பண்ணும்போதே சைட் பை சைடு ஒரு 20,000 அவங்களுக்கு த்ரூ வெஸ்டேஜ் கிடைக்குதுன்னா இதோட லைஃப்ல என்ன பெரிய அட்வான்டேஜ் வேணுங்கிறது யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆஃபர். ரைட். இப்ப 5வது மாதம் முடிக்கும் போது டோட்டலா இந்த பெனிஃபிட் இருக்கு. நீங்க பண்ண இதே ஸ்ட்ராட்டஜி, இதே சிஸ்டம், இதுதானே நீங்க டீம்லயும் சொல்லிக் கொடுக்க போறீங்க. அப்போ 5வது மாதம் நீங்க பிரான்ஸ் முடிச்ச 4வது மாசத்துல நீங்க பிரான்ஸ் முடிக்கிறீங்க. சோ மேக்ஸிமம் மிஞ்சி போனா 5வது மாதத்துல நீங்க பிரான்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுட்டா கூட உங்க கீழே இருக்கக்கூடிய அந்த 6 பேர் இவங்களும் இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது அவங்களும் 5 மாசத்துல பிரான்ஸ் முடிப்பாங்களா? எஸ், நிச்சயமாக முடிப்பாங்க. அப்போ 6வது மாதம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 6 பேரும் பிரான்ஸை அச்சீவ் பண்ணும்போது நீங்க கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைறீங்க. ஆன் ஆவரேஜ் உங்க டீம்ல 11,200 பிவி அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது. 6 லைன்ல 11,200 பிவி அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது. எல்ஓபி மல்டிபிள் எல்ஓபிக்கு ஸ்ட்ரெயிட்டாவே எலிஜிபிள் ஆகும். அப்போ ஒரு கிரவுன் டைரக்டர் இந்த லெவல்ல வெஸ்டேஜ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் 1 லட்சம் கிரவுன் டைரக்டர், 5 மாசத்துல 6 மாசத்துல கிரவுன் டைரக்டர் முடிக்க முடியும் வித் சாலிடான இன்கம்ல. ஸோ என்ன இன்கம் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க செய்யக்கூடிய இதே ஸ்ட்ராட்டஜியை, இதே சிஸ்டமை, இதே ஸ்ட்ரக்சரை உங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அந்த 100வது ஆள் யாரு, 112வது ஆள் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய முதல் 6 லைன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட 6 லைன் அவங்க தெரிஞ்சாலே போதும். அது கீழே போறது அது ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த 100வது நம்பர் ஒரு சோப் வாங்கினாலும் ஒரு பேஸ்ட் வாங்கினாலும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது எல்லாத்துக்குமே அந்த இன்கம் வருது. இதான் பவர் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ். அப்ப இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் செய்யும் போது 6வது மாதம் கிரவுன் டைரக்டர் முடிக்கும் போது நம்மளுடைய வருமானம் என்னவாக இருக்கும்? ஸோ ரீட்டைல் ப்ராஃபிட், ரீபர்ச்சேஸ் ஆஃபர் ப்ராடக்ட் விட்டுருங்க, அது இனிமேல் நமக்கு தேவையே இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், உங்க லீடர்ஸ் அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ங்கிறது சில 100கள் தான் இருக்கும். ஏன்னா அவங்க பிசினஸை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஃபார்வர்ட் பண்ணி போகும்பொழுது அவங்க ராயல்டி இன்கம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ராயல்டி இன்கம் தான் சில்வர்ல ஆரம்பிச்சு டியூசிடி வரைக்கும் இருக்கக்கூடிய பிசினஸ் பில்டிங் போனஸ் அண்ட் லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். ஸோ இதுலயே கிடைக்கக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 2,78,000. எத்தனாவது மாதம்? 6வது மாதத்துல 2,78,000 நம்முடைய வருமானம் இருக்கும். நிறைய பேர் மனசுக்குள்ள நினைச்சுப்பீங்க, சார் இதெல்லாம் வாயிலே வட சொல்ற வேலை, இதெல்லாம் அப்பெல்லாம் வந்து நடக்காது. நீங்க வந்து பிரசன்டேஷன் இல்லைன்னா அப்படியே முட்டை முட்டையா போட்டு இது இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி காமிப்பீங்க. பட் உண்மையிலே இது நடக்கிறது இல்லை.
ரைட், ஃபைன். உண்மையிலேயே அப்படி நடக்கிறது இல்ல அப்படின்னு வச்சுங்களேன். நான் என்ன கேட்கிறேன், இதுல பாதி நடந்துச்சுன்னா, பாதி இந்த வியாபாரம் நடக்கும்போது பாதி உங்களுடைய வருமானம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட ஸ்டில் 1,30,000 பிளஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்குது. அதுல பாதி அப்படின்னு எடுத்தவங்க கிட்டத்தட்ட மாசம் 65,000 70,000 கிடைக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 50,000 தாண்டி நம்ம வருமானம் வரணும்னாலே எத்தனை மணி நேரம் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல இந்த பால்கெட்டி லா படி நம்ம போடக்கூடியது 1% உழைப்பு. அந்த 1% உழைப்புல நமக்கு இந்த வருமானம் கிடைக்கும் போது பல வருடங்கள் நம்மளால தொடர்ந்து இந்த 1% உழைப்பு போட முடியும். 100% உழைப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு கிரவுன் டைரக்டர் நிலைய பிரஸ்டீஜ் நிறுவனம் சொல்ற மாதிரி 1 வருஷம் 1 லட்சம் கிரவுன் டைரக்டர் இது 6 மாசத்துல அடைய முடியும். தொடர்ந்து இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசினஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர் செய்ய வேண்டிய விஷயம். இந்த வருமானத்தை கண்ணில் பாக்குறது நீங்க எவ்வளவு பேர் எத்தனை கஷ்டப்படுறாங்கன்னு யோசிப்பாரு. இதுதான் உண்மையிலேயே மல்டி லெவல் மார்க்கெட்டிங், பல்கி பெருகும் வியாபாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். டைரக்ட் செல்லிங், தயாரிப்பாளர்ல இருந்து டைரக்டா பொருள் நம்ம வாங்குறோம். இதுதானே தவிர இது மற்றபடி ஆள் குடிக்கிற பிசினஸோ ஆட்டுக்குடி குடிக்கிற பிசினஸோ இல்ல. ஏன் அப்படின்னா இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல விளம்பரம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தான் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட். நம்ம மூலமாக இந்த பிசினஸ் வளரும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல இன்னி வரைக்கும் இந்த கொரோனா வைரஸோட லாக்டவுன் பீரியட்ல சஃபர் ஆயிட்டு தான் இருக்கும். இந்த 1 வருஷத்துக்கு மேல ஆகக்கூடிய சஃபரிங்ல எத்தனையோ இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரி, டூரிசம் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்ஸ், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எதுவுமே இன்னி வரைக்கும் திரும்ப அவங்களால பழையபடி வியாபாரத்தை கொண்டு போக முடியல. இந்த லாக்டவுன் பீரியட்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தது ஒரே ஒரு பிசினஸ், அதுதான் இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ். இதுதான் என்ன சொல்லுவோம், கான்டாக்ட்ஸ் இன்டு கேஷ். ஸோ கான்டாக்ட்ஸ் இன்டு கேஷ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்கும் லைஃப் லாங் ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்துறோம், நமக்கும் ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்திக்கிறோம். லாக்டவுன் பீரியட்லயுமே கடந்த ஆண்டு 2,500 கோடி வியாபாரம் வெஸ்டீஜ்ல நடந்திருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, இந்த பிசினஸ், இது மட்டும்தான் இனிமே ஃபியூச்சர். எந்த நிறுவனங்கள் போனாலுமே, எந்த பினான்சியல் செக்டார்ஸோ இல்லை இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸோ எது போனாலுமே இன்னைக்கு எல்லாருமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க இனிமே ஃபியூச்சர் அப்படின்னா அது டைரக்ட் செல்லிங் தான். அப்ப எல்லாருமே இன்னைக்கு அடுத்தது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவங்க ப்ராடக்ட்டை த்ரூ டைரக்ட் செல்லிங்ல கொண்டு வரதுக்காக முயற்சி எடுப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனம் ஏற்கனவே 17 ஆண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. இன்னொன்னு இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரே இந்திய நிறுவனமாக வெஸ்டீஜ் இருக்கு. அப்ப மக்கள் டாப் ரெப்யூட்டட் ரினவுண்ட் கம்பெனியை வந்து தேர்ந்தெடுப்பாங்களா இல்ல புதுசா வரக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஏற்கனவே இந்த இண்டஸ்ட்ரியில 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் மிக்க நபர்கள் அவங்க தான் கௌதம் பாலி சார், தீபக் சார் அண்ட் கன்வர் சார். இவங்க ஆரம்பிச்ச கம்பெனி, அவங்கள இந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இன்னைக்கு 17 ஆண்டுகள் நிறைவு செய்ய போறோம். அப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெஸ்ட் கம்பெனி அப்படின்னா வெஸ்டீஜ். இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்தையுமே நம்ம ஒரு சிஸ்டம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது, அதுவும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஆஃபர் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது பல பரிமாணங்கள் நம்ம மாறும். ஒரு கன்சியூமர்ல இருந்து சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் ஆகிறோம், ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாறும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம மாறும். ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறும்போது
அந்த எக்ஸ்போனென்ஷியல் பிசினஸ்க்கான வருமானத்தை நம்ம எட்ட ஆரம்பிக்கணும். 2 நாள் நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கான ட்ரைனிங் நம்ம பார்த்தோம். அந்த தான் இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஒன்லி த்ரூ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் கன்சிஸ்டன்சி ஆஃபர் செய்ய முடியும். நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இன்னைக்கு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம கொடுக்க போறோம். ஒரு குளுக்கோ ஹெல்த், கேனோடர்மா, சீபக்தான், டயட்ரி ஃபைபர், ஸ்டிவியா, ஒரு 107 PV வந்துச்சு. சிம்பிள். ஒரு பேக்கேஜை கொடுக்கும்போது சப்ளிமெண்ட்ஸ் நான் தொடர்ந்து 2 வருஷம் விடாம எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அது விடாம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் நான் சொன்னேன். அந்த 4 லெவல்ஸை தாண்டும் போது தான் லைஃப் லாங்கான பெர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு கிளைசிமிக் பேக் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க 2 வருடங்கள் தொடர்ந்து எடுப்பாங்க. மாதம் 100 PV. அப்ப 2 ஆண்டுகள் தொடர்ந்து 100 PV அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே நம்ம புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா 4 மாதங்கள் வாங்கும்போது 5வது மாதம் அவங்களுக்கு 2500க்கான வவுச்சர் கிடைக்குது. பிளஸ் அவங்க தொடர்ந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கான ஒரு இன்கம் சோர்ஸ் வெஸ்டேஜ்ல இருந்து வரும்போது ப்ராடக்டை ஃப்ரீயாவே அவங்க வாங்கிக்க முடியும். ஒரு பக்கம் அவங்களோட வெல்னஸ், அவங்களோட ஹெல்த்துக்கு அவங்க பொருள் வாங்குறாங்க. அதுல இருந்து அவங்களுடைய வெல்னஸ், அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியும் இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கிறோம். யார்கிட்டையும் நம்ம போய் சொல்ல, ஏமாற்றல, பித்தராட்டம் பண்ணல, எதுவுமே நம்ம பண்ணல. நேர்மையான விஷயங்களை நம்ம கொடுக்கிறோம். அதுதான் ப்ராப்பர் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கிற இடத்துல மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது விடாம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதே போல நமக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இன்னைக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்சிடென்சஸ் வந்து இன்னைக்கு 35 இயர்ஸ்ல இருந்தே ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோகார்ட், ஃபிளாக்ஸீட், கேனோடர்மா, கோஎன்சைம், ரைஸ் பிரான் ஆயில், அடிஷனல் தான் இந்த ரைஸ் பிரான் ஆயில் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 107 PV ஜெனரேட் ஆகுது. ஈவன் தோ இப்ப PV ஒரு 3 PV குறைஞ்சால் கூட ஸ்டில் 100 PV நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அதே போலதான் போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், குளுக்கோஸ்மின், கால்சியம், கொலஸ்ட்ரால், கொலாஜன் 115 PV இந்த இடத்துல ஜெனரேட் ஆகுது. எனக்கு லெஃப்ட் சைட்ல நீங்க என்ன ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்றீங்க அப்படிங்கிறது கவலை இல்லை. பிகாஸ் வெஸ்டேஜோட சப்ளிமெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த 2 நாள் ட்ரைனிங்ல கம்ப்ளீட்டா புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ப்ராடக்டோட டிசைனிங் எப்படி வேணாலும் நீங்க கொடுக்கலாம். பட் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரைட் சைட், இந்த PV 100 PV இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுதா, அதுக்கான விளக்கம் நான் கொடுத்தேன். ஏன் 5 ப்ராடக்ட் எடுக்கணும் ஒருத்தர், அந்த இடத்துல நான் எதுவுமே ஏமாற்ற நான் மாற்றி சொல்லல, உண்மையை தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். 5 ப்ராடக்ட் எதனால எடுக்கணும், இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்பதான் நம்ம கிடைக்கும். அப்பதான் பெர்மனன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். 5 ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிக்கும். அதே போல 2 ஆண்டுகள் விடாம தொடர்ந்து எடுக்கும் போது தான் டோட்டல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் அதுல 115 PV கிடைக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட், பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, புரோட்டீன் இருக்கு, கோகனட் ஆயில் இருக்கு, ஸ்லிம் கேப்சூல், டீ, ஷேக், இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை தொடர்ந்து வாங்கினாலே ஒரு 100 PV மேல வந்துருச்சு. பாடி டீடாக்ஸ் பண்ணுமா, வடல் காம்ப்ளெக்ஸ், டாக்ஸின், கேனோடர்மா, அலோவேரா அண்ட் ரைஸ் பிரான் ஆயில். 104 PV ஆயிடுச்சு. எந்த நோயுமே உடம்புக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா கூட ஈவன் ஜெனரல் ஹெல்த் ப்ரீ இல்னஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கே 5 ப்ராடக்ட், நோனி, கேனோடர்மா, புரோட்டீன், காம்பியோட்டிக்ஸ் அண்ட் சீபக்தான், 5 pillars ஆஃப் குட் ஹெல்த் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நோயே இல்லைனாலும் அதுவும் எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய கொரோனா காலத்துல இந்த கொரோனா பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கே நிச்சயமாக நமக்கு 5 ப்ராடக்ட் தேவைப்படுது. இந்த 5 ப்ராடக்டை நம்ம ஏன் பணமாக மாற்றக்கூடாது? நம்ம ஹெல்த் நமக்கு வேணும். நம்ம ஹெல்த்துக்காக நம்ம பணம் செலவு பண்றோம். அந்த பணமே நமக்கு திரும்ப ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக ஏன் நம்ம மாற்றக்கூடாது? ஜெனரல் ஹெல்த் எடுத்தாலே ஒரு 110 PV வந்துச்சு. சப்ளிமெண்ட்ஸ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்றாங்களா, ஸ்டில் அன்றாட தேவைப்படக்கூடிய பொருட்கள் அஷூர்ல சோப் இருக்கு, ஷாம்பு இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக், அஷூர் நேச்சுரல்ஸ்ல அத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபேஸுக்கு, பாடிக்கு, தலைக்கு இத்தனை ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்கு. டூத் பேஸ்ட், ஓரல் கேர் இருக்கு, ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு, ஜீட்டா டீ ஆர் காஃபி இருக்கு, ஆண்கள் பெண்களுக்கான டியோ ஸ்ப்ரே இருக்கு, பாடி டால் இருக்கு, ஹைவஸ்ட் ஹோம் ஹைஜீன்கான ப்ராடக்ட்ஸ்ல
அல்ட்ரா வாஷ், ஸ்க்ரப், ஸ்வாப், இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஸ்டில் 3000க்குள்ள தான் ஆகுது. அதுவும் 100 பிவி இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது. ரைஸ் பிரான் ஆயிலுக்கு மாதம் 2 நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அந்த பிவி நீங்க இங்க குறைஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சா கூட ஸ்டில் வேற ஏதாவது ப்ராடக்ட் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆன் அன் ஆவரேஜ் 100 பிவி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வேணாலும் கஸ்டமர் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா ஒரு மாசம் நீங்க ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்க, காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது பேஸ்ட் தீர்ந்து போயிருக்கும். அதை வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க, உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, மறந்துட்டு இருப்பாங்க. நிச்சயமா திரும்ப நீங்க பேஸ்ட் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் பல்லே விளக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் இருக்க போறது இல்லை. நீங்க டீயோ காஃபி வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் இருக்க போறது கிடையாது. என்ன ஆயிடுது, இம்மீடியட்டா வீட்டு பக்கத்துல எந்த கடை இருக்கோ, எந்த அண்ணாச்சி கடை இருக்கோ அங்க போயிட்டு உடனடியாக ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பேஸ்ட் மாறி போச்சு, டீ காஃபி மாறி போச்சு, சோப்பு மாறி போச்சு, ஷாம்பு மாறி போச்சு. அப்ப இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த பிராண்ட் அப்படிங்கிறது எப்ப வேணா ஈஸியா மாறலாம். இந்த இடத்துல நிலையாக அந்த வருமானத்தை ஆர் நம்மளுடைய ப்ராடக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதுதான் கன்சியூமரிசம். அதே யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்ஃபார்மின் இந்த டேப்லெட் வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, ஒரு கம்பெனியோட பிராண்டை வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு மாசம் தீர்ந்து போச்சு, அடுத்த மாசம் மெட்ஃபார்மின் வாங்கணும் அப்படின்னு மெடிக்கல் ஷாப் போனாங்கன்னா அந்த பிராண்டை தான் சொல்லி கேட்பாங்க. மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்க அந்த கம்பெனி இல்ல வேற கம்பெனி இருக்கு, இதை வாங்கிக்கங்க, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா கூட யாராவது வாங்கிப்பாங்களா? நம்ம முதல்ல வாங்குவோமான்னு யோசிச்சு பாருங்க, நிச்சயமா வாங்க மாட்டோம். ஏன்னா அதுதான் அந்த இடத்துல கன்விக்ஷன். இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிறது என்ன? நம்பிக்கை. அந்த பர்டிகுலர் கம்பெனியோட மெடிசன் எடுத்தா தான் எனக்கு சரியாகும், மற்றதெல்லாம் எடுத்தா எனக்கு செட் ஆகாது. நம்ம பிரெயின் அந்த மாதிரி இந்த டியூன் ஆயிடுச்சு. அந்த டியூனிங்க அவ்வளவு ஈஸியா வந்து மாத்த முடியாது. அதே போலதான் வெஸ்டீஜ் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு அந்த ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஸ்பாலினா தீர்ந்து போச்சு இல்ல கேனட்ரோமா தீர்ந்து போச்சு அப்படின்னாலும் வெயிட் பண்ணி நீங்க திரும்ப வாங்கி கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து அந்த பிராண்டை தான் கன்சியூம் பண்ணுவாங்க. வெஸ்டீஜ் பிராண்டை எடுத்தாங்கன்னா வெஸ்டீஜ் பிராண்டை தான் திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் பவர் ஆஃப் வெஸ்டீஜ். இந்த இடத்துல அவ்வளவு ஈஸியா பிராண்டை மாற்ற முடியாது. ஏன்னா நீங்க வெஸ்டீஜ் இருக்க மாதிரி மார்க்கெட்ல எத்தனையோ கம்பெனிஸ்ல ஸ்பாலினா இருக்கு, நோனி இருக்கு, கேனடோர்மா இருக்கு, அலோவேரா இருக்கு, ஆம்லா இருக்கு, எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் அவங்களுடைய நம்பிக்கை வெஸ்டீஜோட ஹெல்த் சப்ளிமெண்ட் தான் எனக்கு கேட்கும், அதுதான் எனக்கு நல்லா இருக்கும், அதுதான் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மனசுல ஏற்பட்டுச்சுனாலே இந்த இடத்துல பிராண்டை மாற்ற முடியாது. அதனாலதான் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெஸ்டீஜும் ரைஸ் பிராண்ட் கம்பெனி இல்லை, வெஸ்டீஜ் ஹெல்த் கேர் கம்பெனி. ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவும் எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய ரைட் டைம். நம்ம ஆரோக்கியத்திற்கு, நம்ம குடும்ப ஆரோக்கியத்திற்கு முதல்ல நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம பண்ணுவோம். நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்தாதான் மற்ற குடும்பத்தோட ஆரோக்கியத்திற்கு நம்மளால ப்ராடக்ட பேச முடியும். கொரோனா பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ப்ரிவென்ஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அந்த ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறத நான் புரிய வச்சேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்சியூமர்னா யாரு, ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்னா யாரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாரு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறக்கூடியது யாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ ஆரம்பத்துல நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே என்னன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச், அந்த 7 ஸ்டெப்ஸ். ஒரு கன்சியூமர்ல இருந்து அந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம ஷேர் பண்ணணும், ஷேர் பண்றதோட பெனிஃபிட் என்ன. ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ்ல ஒரு கன்சியூமர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா மாறும்போது நம்மளால ப்ராடக்ட்டை ஷேர் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர் ஆகி நம்ம ப்ராடக்ட்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா அடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிற லெவலுக்குள்ள என்டர் ஆகும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலுக்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%.
நம்ம டீம்ல எத்தனை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% நம்ம உருவாக்குறோங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல அடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம மாறும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலையே இந்த கன்சிஸ்டன்சி பிளான். சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. ஸோ ஒன்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமரா ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாறும்போது சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி இந்த பிளான் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கான ப்ராடக்டை எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இது ஈஸியா இருக்கா இல்லைங்கிறத யோசிச்சு பாருங்க. 6 மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். மாதம் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்றதுக்கு. இப்ப இந்த மாதம் இந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கூட கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. ரைட், நான் என்ன கேட்கிறேன், முதல் 6 மாதங்கள் ஒரு மாதம் ஒரு ஒர்க்கிங் லைன் கிரியேட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுங்க. 7வது மாதம் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பிளான் நீங்க ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுங்களேன். அடுத்த 6 மாசத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க முடியுமா முடியாது? நிச்சயமாக முடிக்க முடியும். கிரவுண்ட் டைரக்டர் அண்ட் எஸ்பெஷலி ஒரு வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் வருமானத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க முடியும். வெஸ்டிஜோட ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்ஃபில் பண்றோம். ஸோ நம்மளுடைய தேவையும் இந்த இடத்துல நம்மளால அடைய முடியுது. இல்ல சார் அதுவும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். 2 மாசம் ஒரு ஒர்க்கிங் லைனை கிரியேட் பண்றதுக்கு எடுத்துங்க. ஒரு வருஷம் 6 × 2 12 மாசம். ஒரு வருஷம் 6 ஒர்க்கிங் லைன் கிரியேட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுங்க. 11வது மாசம் ஆரம்பிச்சீங்கனாலுமே 18வது மாசம் முடிக்க முடியுங்களா? எஸ், டெஃபினட்டா முடிக்க முடியும். 18 மாசம் 1.5 வருஷத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானத்தை வாங்க முடியும். அதுவும் கஷ்டம் நினைக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். 3 மாசம் எடுத்துங்க ஒரு லைனை உருவாக்குறதுக்கு, ஒர்க்கிங் லைனை உருவாக்குறதுக்கு. 6 3 18 மாசம், 1.5 வருஷம். 1.5 வருஷம் 6 ஒர்க்கிங் லைனை உருவாக்குறதுக்கு நீங்க எடுத்துக்கினா கூட 19வது மாதம் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலுமே 24வது மாதத்துல 2 வருஷத்துல கிரவுண்ட் டைரக்டர் முடிச்சு 1 lakh plus இன்கம் earn பண்ண முடியும். இப்போ இது வாயில வடை சுடுற வேலையா இல்ல பிராக்டிக்கலா ஒர்க் பண்ணக்கூடிய வேலையாங்கிறது யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு 6 மாசத்துல முடியலாம், சில பேருக்கு 1 வருஷத்துல முடியலாம், சில பேர் 1.5 வருஷம், சில பேருக்கு 2 வருஷம். ஆனா 2 வருஷத்தை தாண்டி போக கூடாது. 2 வருஷத்தை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பெனிஃபிட்டே கிடையாது. அதான் அந்த பிரின்சிபல் ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோம். 100 பேர் 1% உழைப்பு. அதுதான் இந்த டைனமிக் பிசினஸ். ஒரே நபர் 100% உழைப்பை போட்டா 2 வருஷத்துல 3 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் இதை முடிக்க முடியாது. அந்த 100 பேர் சேர்ந்து 100 PV பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைன். அடுத்தது இந்த பிசினஸ்க்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்னு ப்ராடக்ட், இன்னொன்னு மார்க்கெட்டிங். இதான் பிசினஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ வெஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம ரா மெட்டீரியல் வாங்கணும், இல்லை ஆஃபீஸ் போடணும், ஆட்கள் வேலைக்கு வைக்கணும், இந்த மாதிரி எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுவுமே கிடையாது. 2 விஷயங்கள் தான். ஒன்னு ப்ராடக்ட். அதுவும் எந்த கம்பெனில ஹெல்த் கேர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த கம்பெனி மட்டும் தான் இன்னைக்கு சர்வே பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் ப்ராடக்ட், இன்னொரு பக்கம் மார்க்கெட்டிங். இதுதான் மெயினா பிசினஸ் காம்பனன்ட்ஸ். இந்த மார்க்கெட்டிங்லுமே 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்னு கார்பரேட் மார்க்கெட்டிங், இன்னொன்னு நிஷ் மார்க்கெட்டிங். ஏன்னா ப்ராடக்ட் அப்படி எடுத்தாலே இன்னைக்கு வெஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட 350 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டிபிடில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு மாதம் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இன்னைக்கு வெஸ்டேஜ்லயே அவைலபிளா இருக்கு. அப்ப எப்படி நம்ம மார்க்கெட் பண்றோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்பரேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படிங்கிறது என்ன? இந்த சந்தையெல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, எதிர்த்தால் 100 ரூபா, எதிர்த்தால் 100 ரூபா அப்படின்ட்டு. அதான் ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டேஜ்லயே இந்த ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்ட்ராட்டஜி. எத்தனை பேரை பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேசுறது என்னன்னா, ரைஸ் பிரான் ஆயில், சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு, ஹேர் ஆயில், இதுதான் நிறைய பேர் கொண்டு போறாங்க. ஸோ யாரை பார்த்தாலுமே முதல்ல இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி தான் அதிகமாக பேசுறாங்க. இதுதான் ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட்டே ஆகாது. எல்லாருக்குமே நம்ம ஒரே மாதிரி ப்ராடக்டை கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது.
நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நிஷ் மார்க்கெட்டிங், ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜி நமக்கு வேணும் அப்படின்னா பெஸ்டிஜ் வியாபாரத்தை என்ன சொல்றோம், இது வந்து ஒரு ஃபேமிலி பிசினஸ். அப்போ நீட், தேவை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ப்ராடக்ட் தேவையோ அதை ஹைலைட் பண்ணி நம்ம கொண்டு போகணும். அதனாலதான் நிஷ் மார்க்கெட்டிங்குமே ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம், ஒன்னு ப்ராடக்ட், இன்னொன்னு மார்க்கெட். வெஸ்டேஜ்ல இன்னைக்கு நம்ம 350 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 350 ப்ராடக்ட்ஸை ஒரு 16-17 பிராண்டுக்குள்ள நம்ம அடக்கிடலாம். அஷூர் அப்படின்னா ஒரு பிராண்ட், டியூ கார்டன் அப்படின்னா பிராண்ட், மிஸ்டர் ஆஃப் மிலன் அப்படின்னா பிராண்ட், ட்ரூமன்னா ஒரு பிராண்ட், ஏர் பியூரிஃபையர் ஒரு பிராண்ட், வாட்டர் பியூரிஃபையர் ஒரு பிராண்ட், ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வெஸ்டேஜ் பிரைம் ஒரு பிராண்ட். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு பிராண்டுக்கும் ஒரு விதமான ப்ராடக்ட் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு டிஃபரெண்ட் யூட்டிலிட்டிஸ் இருக்கு. ஹைவெஸ்ட்ங்கிறது ஒரு பிராண்ட். அப்ப ஒரு நாளும் துவங்கி காலையில ஆரம்பிச்சு நைட்டு முடிகிற வரைக்கும் டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கே பயன்படுத்த முடியும். அதோட தேவைகள், அதான் டிஃபரெண்ட் யூட்டிலிட்டிஸ் சொல்றோம். ரெண்டாவது மார்க்கெட் நிஷ், செக்மெண்டேஷன். இந்த செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அவசியம்? இப்போ ஒரு குடும்பம் மொழி எடுத்தீங்கன்னா ரெண்டே இனம் தான், ஆண் இனம், பெண் இனம், அவ்வளவுதான். இந்த ரெண்டு இனத்துல வயதுகள் மாறப்படும். பெண்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சின்ன வயசுல இருப்பாங்க, மிடில் ஏஜ்ல இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க. ஆண்கள் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன வயசுல இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், அடல்ட் ஏஜ்ல இருப்பாங்க, அண்ட் எல்டர்ஸ் வயதானவங்க இருப்பாங்க. அப்போ ஒரு வீட்டை பொறுத்த வரைக்குமே அட்லீஸ்ட் 2-3 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நம்ம கரெக்டா பொசிஷன் பண்றோமாங்கிறது யோசிப்பாரு. பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போகக்கூடிய ப்ராடக்ட் டியூ கார்டன் கொண்டு போகலாம், இன்டிமேட் ஃபோம் வாஷ் அண்ட் சானிட்டரி நாப்கின்ஸ். அடுத்ததா காஸ்மெட்டிக்ஸ் மிஸ்டர் ஆஃப் மிலன். சில பேர் யோசிக்கல, ஏன் மிஸ்டர் ஆஃப் மிலன் நம்ம கொண்டு போகக்கூடாது? தாராளமா கொண்டு போகலாம். பட் அவங்க தேவை என்ன, அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் மிஸ்டர் ஆஃப் மிலன் ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். அது இல்லாத இடத்துல நம்ம டைரக்டா கொண்டு போகக்கூடியது என்ன, டியூ கார்டன் பிராண்ட். டியூ கார்டன் பிராண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே இனர்வா பிரேக்ஃபாஸ்ட் செரல் இருக்கு, இன்விகோ புரோட்டீன் பவுடர் இருக்கு, இன்விகோ ஃப்ரெஷன் அப் ட்ரிங்க் இருக்கு. எஸ்பெஷலி இப்போ நமக்கு தேவைப்படுதுன்னா விட்டமின் சி அண்ட் ஜிங்க். ஸோ அதோட ரிச்னஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெஷன் அப் ட்ரிங்க் இருக்கு, ஃபிளாக்ஸீட் சாக்கோபார் இருக்கு. இதை தாண்டி சப்ளிமெண்ட்ஸ், மெட்டாமைண்ட், கிரில் ஆயில், ஸ்பைருலினா, கொலஸ்ட்ரம், இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்காக. அடுத்து யங்ஸ்டர்ஸ், தட் இஸ் ஒரு 30லேருந்து 40-45 இந்த ஏஜுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ட்ரூமன் சீரிஸ் ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி அஷூர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். காலேஜ் போகக்கூடியவங்க இருக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கலாம், பிசினஸ் மேன் இருக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் மெயினாக என்ன தேவைப்படுது, ஒன்று ஹேர் கேர் தேவைப்படும், ஸ்கின் கேர் தேவைப்படும், பாடி கேர் தேவைப்படும். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அஷூர் ப்ராடக்ட், அஷூர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அண்ட் வயதானவங்களுக்கு மெயினாக ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொண்டு போகலாம். பிகாஸ் அந்த ஏஜை தாண்டும் போது ஏஜிங் ப்ராசஸ் ஆல்ரெடி பாடியில் இருக்கிறதுனால நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்றதுக்காக அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வயதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு. இதை தவிர காமனாக எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹைவெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு குடும்பத்துக்கே தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஹோம் ஹைஜீன், துணி துவைக்கிற லிக்விடா இருக்கலாம், இல்லை டிடர்ஜென்டா இருக்கலாம், பாத்திரம் கழுவுற லிக்விடா இருக்கலாம், தர துடைக்கிறதுக்கான லிக்விட் இருக்கலாம், ஸ்வாப், ஸ்க்ரப், அல்ட்ரா ஷைன் அண்ட் எஸ்பெஷலி அல்ட்ரா ஷீல்ட். வீடு ஃபுல்லாக நம்ம டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணியே ஆகணும். எந்த சர்ஃபேசஸ் இருந்தாலுமே இது கம்ப்ளீட்டாக டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அல்ட்ரா ஷீல்டு இருக்கு. இதெல்லாம் காமனாக யார் வேணாலுமே பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ். டீ, காஃபி, பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், இதெல்லாம் காமனாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில் இருக்கு.
ஒரு பெண்ணு கிட்ட டியூ கார்டன் பிராண்ட் நம்ம ப்ரோமோட் பண்றோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவங்க பக்கத்து வீட்டு பெண்ணு கிட்ட போய் இதை பத்தி பேசுவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணால மட்டும்தான் அடுத்த வீட்டுல கிச்சன் வரைக்கும் போய் இன்னும் பேச முடியும். ஆண்களால் அது முடியாது. ஒன்ஸ் இவங்க யூஸ் பண்ணும்போது அந்த லேட்டஸ்ட் ஆனையான் டெக்னாலஜில ரொம்ப சேஃப்டியா ஹெல்த்தியா இருக்கக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கு, அதுக்காக ஒரு கன்சியூமர் அவங்க கிரியேட் பண்ண முடியும். டியூ கார்டன் இருக்கு, அதுக்காக ஒரு கன்சியூமர் அவங்க கிரியேட் பண்ண முடியும். இன்டிமேட் ஃபோம் வாஷ். அப்போ ஒரு லேடி இன்னொரு 10 பேர், மேக்சிமம் போனா ஒரு 10 பேர் கிட்ட டியூ கார்டன் மட்டுமே ப்ரோமோட் பண்ண முடியும். அடுத்த மிஸ்ல் ஆஃப் மில்னா ப்ரோமோட் பண்ண முடியும். பெஸ்ட் மேனேஜர் யார் அப்படின்னா லேடிஸ் தான். அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படுற காமன் ப்ராடக்ட்ஸ், ஹைவெஸ்ட் ப்ராடக்ட் ரேஞ்சஸ், இதை அவங்களால ப்ரோமோட் பண்ண முடியும். அப்போ ஒரு லேடி ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமா 10 கன்சியூமர் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது குழந்தைங்க. டிவி விளம்பரங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒரு பையன் பயங்கர ஆக்டிவா ஸ்மார்ட்டா இருக்கான். உடனே பக்கத்து வீட்டுல இந்த ஸ்கூல்ல படிக்கிற இன்னொரு பையனோட அம்மா கேட்கிறேன், உங்க பையன் மட்டும் எப்படி இவ்வளோ புத்திசாலித்தனமா இவ்வளோ ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கான் அப்படின்னு கேட்டு, அவங்க சொல்ல இதை நான் பயன்படுத்துறேன், இந்த ஹெல்த் ட்ரிங்க் தான் நான் கொடுக்குறேன், இதனால தான் அப்படி இருக்கான் அப்படின்னு அவங்க பையனுக்கு அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தவங்களை முட்டாளாகக்கூடிய வேலை. பட் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, குழந்தைங்க இன்விகோ புரோட்டீனோ இன்விகோ ஃப்ரெஷ்னப் ட்ரிங்கோ இது மட்டுமே பயன்படுத்தினா கூட போதும். இதை பயன்படுத்தி அவங்களோட அந்த சுறுசுறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பேசும்போது அவங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்க மூலமாக 10 குழந்தைங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். இந்த குழந்தைங்க மூலமாக ஒரு 10 கஸ்டமர் அந்த இடத்துல நம்ம கிடைச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் சொல்லவே தேவை கிடையாது. ஸ்கூல்ல படிச்சவங்க, காலேஜ்ல படிச்சவங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல தெரிஞ்ச நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே என்ன தேவை அப்படின்னா அவங்கள அழகா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அஷூர் நேச்சுரல்ஸ், அஷூர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இத்தனை இருக்கு. ட்ரூமன் சீரிஸ் இருக்கு. சம் ப்ராடக்ட்ஸ் அவங்க தாராளமாக பயன்படுத்த முடியும். வயதானவங்க அவங்க வயதுல இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு டிவி விளம்பரம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வயதானவர் அவர் ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. அவர் மேல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசுல கூட எப்படி உன்னால இவ்வளவு தெம்பா எக்ஸசைஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அது காரணம் எங்க வீட்டுல செய்யற வடை தான் அப்படிங்கிற. இதுதான் வாயிலே வடை சுடுற வேலை அப்படிங்கிறது. வடையை சாப்பிடறதுனால அந்த வயசுல அவர் ஹெல்த்தியா இருக்காரு. காரணம் என்ன? அவங்க வீட்டுல பயன்படுத்துற இந்த எண்ணெயம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய மெட்டாமைன் இருக்கு, ஸ்பாருனா இருக்கு, கேனடோர்மா இருக்கு, கிரில் ஆயில், எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வயதானவங்க அட்லீஸ்ட் அந்த 4 ப்ராடக்ட்ஸ் ஆர் 5 ப்ராடக்ட்ஸ் வயதானவங்க அவங்க பயன்படுத்தக்கூடியது. ஒன்ஸ் இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா இவங்க அவங்க வயதுல இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். ப்ரிவென்ஷனுக்காகவே இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். அவங்க இதை எடுத்து பண்ணாலே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் த்ரூ வெஸ்டீஜ் நம்மளால ஏற்படுத்த முடியும். அவங்க யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுலேயே ஒரு இன்கம் பிளான் அவங்க நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவங்க மூலமா அவங்க தெரிஞ்சவங்க அவங்களுக்கு இந்த இன்கம் பிளான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். என்னாச்சு, ஒரு வயதானவருக்கு மூலமாக இன்னொரு 10 கஸ்டமர் நம்ம கையில இருப்பாங்க. அப்போ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஃபேமிலி பிசினஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போகும்போது 40 கஸ்டமர், ஒவ்வொருத்தர் மூலமாக 40 கஸ்டமர் நம்ம கையில கிடைப்பாங்க. இந்த 40மே ஃபில்டர் பண்ணி 10 பேர் தான் நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10 பேரும் 100 பிவி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரே குடும்பத்துல 1000 பிவி ஜெனரேட் ஆகுது. இது பாசிபிலிட்டியா இல்லைங்கிறத மட்டும் யோசிப்பாரு. நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு தேவையான நீட் அனாலிசிஸ் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல அவங்கள நம்ம கொண்டு போக முடியும். அதனாலதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எல்லாருமே வாடிக்கையாளர். ஒரு கன்சியூமர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர்ங்கிறது யாருன்னு பார்த்தோம். ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர் இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தோம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தோம். ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கேட்டகரி, எப்படி ஒரு ப்ராடக்ட் ஃபார்முலா கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ப்ராடக்ட் பொசிஷனிங் என்ன பண்ணுங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஒரு வீட்டில் நல்லா ஆக்டிவ் ஒர்க் பண்ணக்கூடிய நபர் இருக்காங்களா, அவங்கள கீழே போட்டு மீதி எல்லாருமே அவங்களுக்கு மேல கொண்டு வாங்க. பிகாஸ் கீழே இருக்கிற ஒருத்தர் பிரான்ஸ் முடிச்சாலும் மேல இருக்க எல்லாருமே பிரான்ஸ் முடிச்சிருவாங்க. பை அக்யூமுலேஷன் கம்ப்ரஷன் மெத்தட். ஸோ அப்போ கீழே இருக்கிற ஒருத்தர் வியாபாரம் பண்ணால் கூட அதோட பெனிஃபிட்ஸ் மேல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே போகும். அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் இருக்காங்களா, மீதி பேர் ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணனா கூட, பட் ஒரு ஆள் ஒர்க் பண்ணக்கூடிய நபர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பெண்களுக்கோ, குழந்தைங்களுக்கோ, வயதானவங்களுக்கோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரெகுலரா வாங்கிட்டு இருந்தாலே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வருமானம் வர ஆரம்பிக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இது போகும்போது இது மிகப்பெரிய அளவுல இந்த வியாபாரத்தை வளர்க்க முடியும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மேஜிக் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப லைட்டா தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 100 பிவி தானே பண்றோம், 100 பிவி தானே பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சால் கூட அந்த 100 பிவியோட பெனிஃபிட் என்னங்கிறது இப்ப நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்டிஜ் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. இந்த கடலுக்குள்ள என்ன இருக்கு? ஆரோக்கியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. இது ரெண்டுமே கிடைச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில நம்ம அடைய முடியும். ஸோ இந்த கடல்ல இருந்து நீங்க ஒரு ஸ்பூனை வச்சு தண்ணி எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா ஒரு டம்ளர் வச்சு தண்ணி எடுத்துட்டு போகலாம், இல்ல ஒரு மக்கு வச்சு தண்ணி எடுத்துட்டு போகலாம். இந்த தண்ணியில என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அண்ட் சந்தோஷம். அதான் வெஸ்டிஜ்ங்கிற இந்த கடல்ல. இல்ல எனக்கு ஃபேமிலி பெருசு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கு வேணா, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போங்க. இல்ல எனக்கு மிகப்பெரிய லட்சியங்கள், கனவுகள் இருக்கு, லைஃப் நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நான் சாதிக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், எனக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணும், நான் காலம் முழுக்க என்னால உழைக்க முடியாது, சம்திங் ஏதோ ஒன்று எனக்கு வந்து ஒரு லைஃப்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து எனக்கு வருமானம் தொடர்ந்து ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளான வழிதான். கடல்ல இருந்து பைப் லைன் போடுங்க, அந்த பைப் லைன்ல இருந்து டைரக்டா வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுங்க, வீட்டுல ஒரு குழாவை மாட்டி விடுங்க, எப்ப திறந்தாலும் தண்ணி வரும். எப்ப திறந்தாலுமே வெஸ்டிஜோட ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். வெல்த் த்ரூ வெல்னஸ், அதான் என்ன சொல்றோம், விஷ் யூ வெல்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன் நட்ஷல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கன்சியூமர்னா யாருன்னு பார்த்தோம், அடுத்தது ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்னா யாருன்னு பார்த்தோம். ஒரு சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமரா இருக்கும் பொழுது கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான் நம்ம மெயினா பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சாட்டிஸ்ஃபைட் கன்சியூமர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மாற இடத்துல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து அடுத்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாற இடத்துல சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சிங்கிற பிளான் நம்ம பார்த்தோம். அந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தோம். மாதம் நம்ம ஒருத்தருக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கும் பொழுது அந்த எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸா இது எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 6 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 1.5 வருஷம் இல்ல, 2 வருஷத்துக்குள்ள கிரவுண்ட் டைரக்டர் அடைஞ்சு 1 லட்சம் ரூபாய் வருமானத்தோட நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த 1 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்டோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி நம்ம டிசைன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அந்த 5 pillars ஆஃப் குட் ஹெல்த் இதை பேஸ் பண்ணி தான் அந்த கன்சியூமரிசம், அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணுங்கிறத பார்த்தோம். அடுத்ததான் அந்த 5 ப்ராடக்ட்டுமே நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ஃபேமிலி பிசினஸ் எப்படி நம்ம கொண்டு போகணும், அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள என்ன மாதிரியான கேட்டகரி மக்கள் இருக்காங்க, அந்த கேட்டகரியான மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ 100 PV பண்றதுக்கு, கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்றதுக்கான எல்லா விதமான வழிமுறைகளையுமே இன்னைக்கு உங்க முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கேன். இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ்.